சொல்லல. நான் அத செக் பண்ணிக்கிறேன். 12:48 ஆயுள் பங்கம் பிஎம். கோலாலம்பூர். கேரளா தான் பிறந்திருக்கீங்களா? 12:48 பிஎம். மலேசியால தான் மிகப்பெரிய மேதாவிகள்லாம் இருக்கிறாங்களே. இந்த கல்லு போட்டு, அந்த மாலை போட்டு, இந்த இந்த ஒரு கட்ட குடுத்துலாம் ஆயுள காப்பாத்திருவாங்களே. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? சரி. லக்னத்துல குரு, செவ்வாய் திக்பலம். லக்னத்துல குரு இருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல கேந்திர பலத்தோட சந்திர கேந்திரத்துல சுக்கிரன் ஓரளவுக்கு பலமாகவே இருக்கிறாரு. சூரியன் 24 டிகிரி, சுக்கிரன் 2 டிகிரி. லக்னாதிபதி பலமா இருக்கிறாரு. சனி 12ஆம் அமைப்புல இருக்கிறாரு. 8ஆம் இடம் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஒரு அளவுக்கு பலமாகவே இருக்கு. ராசி லக்னத்தோட குரு தொடர்பு. யாருங்க சொன்னது? சனியோட 10ஆம் பார்வை. அப்பா கெடுவாருங்க. இந்த ராகு தசை வந்ததுன்னா உங்க அப்பா கெடுவாரு. சரி, ஏன் கெடுவாரு? 2028ல 9ஆம் இடத்த குரு பார்க்கிறாருங்க. ஐயோ! ஐயோ! ஒரு ஜாதகத்துல ஒரு 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 கிரகம், ஒரு பாவகம் அந்த பலன் எப்படி தெரியுங்களாங்க செய்யும்? பாவகம், பாவகாதிபதி, காரகம். இந்த 3 இடத்த எடுத்துக்கங்க. 9ஆம் இடம். ஓகேங்களா? அப்பா கெடுவார். ஆனா 9ஆம் அதிபதி லாபத்துல இருக்காரு. இந்த லாபத்துல இருக்கக்கூடிய புதன போல தாங்க இந்த ராகு. ராகு திசையில நல்லா இருப்பீங்கங்க. யாரு ராகு திசையில உயிர் போணுச்சுன்னு சொன்ன ஜோசியர் முட்டாள். இத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவங்ககிட்ட காட்டுங்க. YouTubeல இருக்கும். Q&A 66ல இந்த 11 ஆகஸ்ட் 82 12:48 PM கேரள பிறந்த இந்த ஜாதகர் ராகு திசையில இறந்து போயிருவேன்னு சொன்னவரு முட்டாள் அப்படின்னு நான் சொன்னேனே சொல்லிருங்க. சரிங்களா? லக்னம் சுபத்துவம். ராசிநாதன் சுபத்துவம். லக்னத்துல மங்கள யோகத்துல செவ்வாய் இருக்கிறாரு. இந்த 9ஆம் இடத்துக்கு எந்த வகையிலுமே சனியின் தொடர்பு வந்தது என்ன? அப்பா கெடுவார். அப்பா சம்பந்த விஷயம் கெடும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் 100% கெடும். ஏன்னா 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம். 9ஆம் இடத்துல ராகு இருந்து சனி தொடர்பு கண்டா அப்பாவின் அமைப்புகள் ஒரு மாதிரி சின்ன வயசுல இருந்தே இல்ல. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தானே தெரியும். நீங்க தானே பாக்குறீங்க. சின்ன வயசுல இருந்தே அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு கேப் இருக்கு. இல்ல அப்பா கிட்ட இருந்து சில விஷயங்கள் இல்ல. ராகு திசையில அப்பாவே இல்ல. இவ்வளவுதான் பலன். லக்னாதிபதி கெடணுங்க ஒரு உயிர் போறதுக்கு. இந்த இடத்துல ராகு திசையில உயிர் போகும்னு சொன்ன இந்த ஜோதிடர் முட்டாள் அப்படின்றத நான் சொன்னேன்னு போய் சொல்லுங்க. சரிங்களா? லக்னத்துல குரு. துலாம் லக்னமாகி லக்னத்துல குரு. ராசிநாதனை குரு தொடர்பு கொண்டிருக்கிறார். லக்னாதிபதி கேந்திர பலத்தில் இருக்கிறார். உச்சனோட வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட உச்சத்தை நெருங்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய சந்திரனின் வீடுல இருக்கிறார். உயிர் போனுச்சுன்னா வீட்டுல இருந்து யாராவது வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? இந்த மாதிரி இடத்துல தான் எனக்கு டென்ஷன் ஆகுது. நல்லா இருப்பீங்கம்மா. ராகு திசையில அப்பா பூர்வீகம், அப்பா சம்பந்தப்படுறது, அப்பா உறவுக்காரங்க, அப்பா சம்பந்தப்பட்ட சொத்து பாதிக்கப்படும். அது கூட பிற்பகுதியில ஒரு மாதிரி நல்ல லாப அமைப்பு வந்துடும். சரிங்களா? இந்த கேள்விக்கு சுபாஷினிமா இந்த வீடியோ லைவ் முடிஞ்சோடனே நீங்க உங்களோட கமெண்ட் மட்டும் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா இப்ப வர்ற கமெண்ட் எல்லாம் டிலீட் ஆயிரும். சரிங்களா? இப்ப வர்ற கமெண்ட் எதுவுமே இருக்காது. புது கமெண்ட் மட்டும் இருக்கும். நீங்க இந்த சுபாஷினி அம்மா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டா போடுங்க. இந்த ஒரு கமெண்ட் எனக்கு ரொம்ப தேவையான ஒரு கமெண்டா இருக்கும். அதுக்கு பிறகு இந்த வீடியோவை கொண்டு உங்களுக்கு ஜோசியம் பார்த்தா அந்த அறிவாளி கிட்ட கொடுங்க. ஜோதிடர்கள் கடவுள் இல்லை அப்படின்னு நான் இந்த இடத்துல தாங்க சொல்றேன். முட்டாள்களாக இருக்கக்கூடிய அமைப்புலாம் இந்த இடத்துல தான். ஓகேங்களா? பார்க்கும்போதே லக்னாதிபதி வலுத்திருக்கிற ஜாதகம். உயிர் போகாது ஜோசியப்படி. முட்டாள்கள் பார்த்தா போகும். சரிங்களா? சரி, அடுத்ததாக